This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் மகிழ்ச்சி. காதெல்லாம் இனிக்கும் உங்கள் கரவொலிக்கு மகிழ்ச்சி. தன்னை நோக்கி வீசப்படும் வெள்ளை காசுகளை விட கரவோசையை தான் ஒரு கவிஞன் நேசிப்பான். கரசேவை செய்ய வந்தவர்களே மகிழ்ச்சி. கல்லில்லாத கரசேவை கவியரங்கில் மட்டும்தான். நீங்கள், இவர்கள், நான், நாம் எல்லாம் மகிழ பிறந்தவர்கள். நிலவின் ஒளியை குடிக்க பிறந்தவர்கள். நீலவான் வெளியை இழுக்க பிறந்தவர்கள். பூமியை வியந்து புகழ பிறந்தவர்கள். மரிக்கும் வரைக்கும் மகிழ பிறந்தவர்கள். காரணம், ஓர் ஆணின் பெண்ணின் மகிழ்ச்சியில் பிறந்தவர்கள். கனி உண்ண வந்த பறவைகள் நாம். வெறும் மரம் கொத்தி கொத்தியா மரித்து போவது இந்த பூமி என்ன? மண்ணின் திரட்சியா? மகிழ்ச்சியின் திரட்சி. மகிழ்ச்சி இல்லையேல் அலைகள் கொண்டு ஜலதரங்கம் பாடுமா கடல்? இடிகள் கொண்டு தம்பட்டம் தட்டுமா வானம்? வீட்டுக்கு திரும்பி வருமா வெளியூர் போன காற்று? உதிர்ந்து உதிர்ந்து இலைகள் உதிர்ந்து நலிந்து நலிந்து வெயிலில் நலிந்து மெலிந்து மெலிந்து கிளைகள் மெலிந்து அளந்து அளந்து கொழுந்து எழுந்து வளர்ந்து வளர்ந்து அரும்பு வளர்ந்து மலர்ந்து மலர்ந்து மடல்கள் மலர்ந்து சித்திரை மாதம் தாவர வர்க்கம் முத்திரை காட்டி முகிழ்ப்பது எல்லாம் மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. 5 புலன்கள் ஆயினும் என்ன, ஒவ்வொரு புலனின் வாசல் வழியே 1000 லட்சம் கோடி மகிழ்ச்சி. பூமியை சுற்றும் கடலை போல சுற்றி 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 மகிழ்ச்சி. அதை அறிந்து கொண்டவன் ஞானியாகிறான். அனுபவிப்பவன் கலைஞனாகின்றான். கண்ணுக்கு மகிழ்ச்சி எது? விடிகாலை சோலை இல்லை. வெற்றிலை போட்ட வானம் இல்லை. தூங்கும் குழந்தையின் தூங்காத புன்னகை கண்ணுக்கு மகிழ்ச்சி ஆனந்த கண்ணீர். காதுக்கு மகிழ்ச்சி எது? மழை பாடும் சங்கீதம் இல்லை. மைத்துணியின் கொலுசோசை இல்லை. காதுக்கு மகிழ்ச்சி வேலைக்கு சென்று வீடு வந்து அமர்கையில் மடி மீதேறி குழந்தை பேசும் மழலை தமிழ். வாய்க்கு மகிழ்ச்சி எது? புது மனைவியின் முதல் சமையல் இல்லை. முதல் காப்பியின் இளம் கசப்பு இல்லை. முரட்டு இருட்டில் திருட்டு முத்தம் இல்லை. வாய்க்கு மகிழ்ச்சி தப்பின்றி உச்சரிக்கும் தாய்மொழி. உடலுக்கு மகிழ்ச்சி தகிக்கும் காய்ச்சலில் தாயின் ஸ்பரிசம். நாசிக்கு மகிழ்ச்சி நேசிக்கும் பெண்ணின் குழல் கொண்ட பூக்கள். மண்ணுக்கு மகிழ்ச்சி மழையூட்டும் வாசம். பெண்ணுக்கு மகிழ்ச்சி மதிக்கின்ற நேசம். வார்த்தைக்கு மகிழ்ச்சி காலத்தால் உதிராத கவிதைக்குள் நிற்பது. வாஜ்பாய்க்கு மகிழ்ச்சி சாதுக்கள் எப்போதும் சாதுவாய் இருப்பது. மகிழ்ச்சி என்பது வேறொன்றும் இல்லை, மனசின் கொள்ளளவு. மழை கொண்டு வருகிறது சமதர்ம மேகம். குவளையில் பிடித்தால் ஒருவேளை மகிழ்ச்சி.
குடத்தில் பிடித்தால் ஒரு நாள் மகிழ்ச்சி, குளத்தில் பிடித்தால் வருடமெல்லாம் மகிழ்ச்சி. எது உன் மனசு? குவளையா, குடமா, குளமா, இல்லை குழப்பமா? குழந்தை போல் மனம் இருந்தால் குழப்பமே இல்லை. உன்னை சண்டையிட்டு மண்டியிட்டு கேட்கிறேன் காலமே, உன் எலும்புகளுக்கும் திசுக்களுக்கும் வயசாகட்டும், மனசு மட்டும் எப்போதும் குழந்தையாய் இருக்கட்டும். குழந்தையாய் இருப்பது எத்தனை வசதி! கூப்பிட்ட குரலுக்கு நிலா வரலாம், பல்லில்லாத வாயில் நட்சத்திரம் மெல்லலாம். தொட்டிலில் கிடந்தாலும் தொட்டியில் கிடந்தாலும் அழுகை கேட்டதும் ஆள் ஓடி வரலாம். தனக்கு வந்த காதல் கடிதங்களில் கூட தப்புக்களை மன்னிக்காத தமிழாசிரியர் மன்னித்து மகிழ்வது மழலையிடம் மட்டும்தான். ஒரு சந்தேகம் எனக்கு. குழந்தையும் தெய்வமும் ஒன்றென்றார். ஒன்றா? இன்று உள்ள சூழலில் ஒப்பிடுதல் நன்றா? குழந்தைகள் மணல் வீடு கட்டியதுண்டே தவிர சர்ச்சைக்குரிய இடத்தில் மத வீடு கட்டியதுண்டா? கருத்துச் சுளை போன்ற குழந்தை ஒன்றை நிறுத்தி கேட்டேன், உன் மதம் என்ன குழந்தாய்? தெரியாது. உன் ஜாதி ஏதும் சொல்லாய் பிள்ளாய்? தெரியலையே. தப்பு தப்பாய் பேசும்போது சரியாய் பேசிய மனிதன் சரியாய் பேச தெரிந்த பிறகு தப்பு தப்பாய் பேசுகிறான். பிறை நிலாவுக்கு கரை இல்லை, எல்லாம் வளர்ந்த பிறகுதான். குழந்தைக்கு ஜாதி மதம் இல்லை, எல்லாம் நிமிர்ந்த பிறகுதான். அறிவூட்டும் ஆசான்களே, குழந்தைகளை குழந்தைகளாய் இருக்க விடுங்கள். வந்தவன் போனவன் வைக்கோல் திணிக்க பிள்ளையின் மூளை என்ன முச்சந்தி தொட்டியா? பட்டாம்பூச்சி பிடிக்க விடாத பாடத்திட்டம் எதற்கு? பணக்கார மணமகளாய் இருக்கலாம், முத்தமிட இடமில்லாமல் மொத்த நகை எதற்கு? கனவு காண விடாத கணிதம், ரசனை குறைக்கும் ரசாயனம், சிறகு விற்ற காசில் சிலுவைகள். ஐயகோ, வண்டலூரில் இருந்தாலும் தப்பித்திருக்கலாம். வண்டலூரை விட வகுப்பறை கொடியது. அதோ பெற்று போட்ட பெருமாக்களே, 10 வயது வரை குழந்தைகளுக்கு நீங்கள் வேலைக்காரர்கள், 15 வயது வரை உங்களுக்கு வேலைக்காரர்கள், 16 வயது முதல் பாகம் பிரிக்கும் வரை தோழர்கள், பிறகு தூரத்து உறவினர்கள். இளைஞர்களே, உங்களை நம்புங்கள். உங்கள் கால்கள் சிறகுகள், கண்கள் சூரிய சந்திரர்கள். அதிர்ஷ்டத்தை நம்பாதீர்கள். அது சீட்டில் கட்டிய பணம். வந்தாலும் வரலாம், வராமலும் போகலாம். இங்கேதான் வாழ்க்கை, தற்கொலை இரண்டுமே கடினம். கொலை சுலபம். போட்டி உலகம் இது. போராடு. நீ என்ன அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயா? நாளும் நாளும் ஏன் நம்பிக்கை குறைகிறாய்? நீ மூலிகையாய் இரு. எங்கிருந்தோ காதல் வரும், உள்ளிருந்து குயில் கூவும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் விளங்கும் இளமையில். ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம். ஆண் அரசனாய் வந்து அடிமையாகிறவன், பெண் அடிமையாய் வந்து அரசியாகிறவள். ஆண் பெண்ணின் பூரணம், பெண் ஆணின் பூரணம். காரணம் குறையும் குறையும் சேரணம். திருமணம் என்பது இந்தியா மாதிரி. வேற்றுமையில் ஒற்றுமை, முரண்பாடுகளில் உடன்பாடு. இருளை ஒளியை சேர்க்க முடியாத இயற்கை, கிழக்கை மேற்கை சேர்க்க முடியாத இயற்கை, சொர்க்கம் நரகம் சேர்க்க முடியாத இயற்கை ஆணையும் பெண்ணையும் சேர்த்தே விட்டது. ஆணும் பெண்ணும் சேருவது இயற்கை. அழுகை, கண்ணீர், வலிகள் செயற்கை. இளமையில் அன்பு செய், அது முதுமைக்கு மூலதனம். இளமையில் உழைப்பு, முதுமையில் அறுவடை. முதியோர் மீது பாசம் எனக்கு. அந்த வாழ்வின் வஞ்சிகளை கண்டால் வணங்க தோன்றும் எனக்கு. ஒவ்வொரு பழமும் ஞானப்பழம். நரை மனித குதிரை மூச்சிறைக்க மூச்சிறைக்க ஓடி வந்த நுரை. சுருக்கங்கள்
கால கவிஞன் எழுதி முடித்த ஞான கவிதையின் திருக்கள்கள் தலையாட்டம். வரமாட்டேன் வரமாட்டேன். காலனுக்கு எதிரான அகிம்சை ஆர்ப்பாட்டம். இளைஞர்களே, முதியவர்களை மட்டும் அழவிடாதீர்கள். முதியவர்கள் அழுகின்ற தேசத்தில் மேகங்கள் அழுவதில்லை. ஒரு முதியவர் சொல்லும் மொழி வைரத்தை விட மேலானது. முதியவர் சிந்தும் கண்ணீர் சூரியனை விட சூடானது. வாழ்க்கை ஒரு நெல்லிக்காய், மேல்தோல் கசப்பு. ஆழம் போனால் உள்ளே உறங்கும் இத்துணுண்டு இனிப்பு. இனிப்பு வேண்டுமா? கசப்பை விழுங்கு. எங்கள் பிரார்த்தனை எல்லாம் இதுதான். மன்னகம் எல்லாம் மகிழ்ச்சியில் நிற்க, ஓரறி உயிரோ ஆறறி உயிரோ எல்லா உயிர்களும் இன்பம் எழுதுக. சமுத்திர மேகம் மேலே எழுந்து சமத்துவ மழையை தரையில் எறிக. நிலமோ கடலோ சிந்தி விடாமல் உலக உருண்டை ஒழுங்காய் சுற்றுக. இரங்கல் தீர்மானம் ஏதுமின்றி நாடாளுமன்றம் நன்கு கூடுக. பள்ளி வாசலின் சாளரத்திலும் பழைய கோவிலின் கோபுரத்திலும் புறாக்கள் கட்டிய கூடுகள் வாழ்க. எங்கள் கவிதை கேட்போர் யாவரும் ரயிலோ மெயிலோ எதில் சென்றாலும் வீடு திரும்பி வீடு பேரடைக. மகிழ்ச்சி.